நடிகர் விஷால் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியான திரைப்படங்கள் சொதப்பலாக அமைந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதன் பின்பு வெளியான ரத்னம் படம் கூட சிறப்பாக அமையவில்லை. இதைத் தொடர்ந்து சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகஜராஜா திரைப்படம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் வெளியாக உள்ளது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இதனால் படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மதகஜராஜா படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஷால் மைக்கை கூட பிடிக்க முடியாமல் உடல் நடுங்கிய நிலையில் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் என்று கூறப்பட்டது. மருத்துவரும் அதற்கான சர்டிபிகேட் கொடுத்திருந்தார். விஷாலின் உடல்நிலையை அறிந்த பல பிரபலங்கள் அவர் மீண்டும் சிறப்பாக வருவார், கம்பீரமாக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். மேலும் மதகஜராஜா படத்தின் பிரீமியர் ஷோ சென்னை சத்தியம் திரையரங்கில் நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஷால் அதில் பங்கேற்க மாட்டார் என கருதப்பட்ட நிலையில் அவர் படக்குழுவினருடன் பங்கேற்றுள்ளார். மேலும் இதன் போது தனக்காக கோவில்களில் பிரார்த்தனை பண்ணிய ரசிகர்களுக்கு தனது 2 கைகளையும் கூப்பி நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்படியெல்லாம் இல்லை, சுந்தர்சிக்காக தான் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். தற்போது எனது உடல் சரியாகி விட்டது என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.